ஹலோ நண்பர்களே! இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பிகினிங் ஆஃப்டர் எண்ட்ல எபிசோட் 10 த கிங் டி ஃபைனான்ஸ். ஸ்டார்டிங்லேயே என்ன பண்ணுறாங்கன்னா, நைட் டைமில் வந்து நம்ம பேலஸை அவன் தங்கியிருக்கிற ஹவுஸை காட்டுறாங்க. அப்படியே அழகா இருக்குது. அதுக்கப்புறம் இது ரொம்ப அழகா இருக்கிற மாதிரி நம்ம ஆத்தர் பேசிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து கூப்பிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போல மாதிரி தெரியும். இந்த மாதிரி அவங்க அம்மா சொல்லும்போது, கவலைப்படாத, இதெல்லாம் நமக்கு நிறையவே டைம் இருக்குது, அது மாதிரி லீலா அம்மா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் லீலா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி உள்ள சர்ப்ரைஸான விஷயம்லாம் இருக்குது, வாங்க போய் பார்க்கலாம். இந்த மாதிரி போய் அதில் கூப்பிட்டு காட்டுறாங்க. நம்ம ஆத்தரும் எல்லாரும் போய் உள்ளே போய் பார்க்குறாங்க. இந்த திங்ஸ்லாம் நல்லா இருக்கிற மாதிரி போய் பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பாவை பார்க்கும்போது முன்ன இருந்ததுக்கும் அப்போ இப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி நம்ம ஆத்தர்ன்னு சொல்கிறாப்புல. இன்னொருத்த பெரியவர்களே தலைமகளே வாங்க, நான் உங்களை அன்போட வரவேற்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம அந்த நாட்டை ஆள்ற கிங்கு குயினு அவரோட பையன்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாப்புல. அதுவும் இல்லாமல் இப்போ அவங்க வந்து 10th ஆனிவர்சரியான எலிஸ்டியா ஆக்ஷன் ஹவுஸை வந்து ஆரம்பிக்கலாம் மாதிரி அவன் சொல்கிறான். பழங்கால கத்தியை வந்து கொண்டாடுறாங்க. அந்த கத்தியை பற்றி சொல்லிட்டுருக்கான். அவர் செஞ்சார். அது இல்லாமல் இதோட ஆரம்ப வேலை வந்து 50 கோல்டு காயின்ஸ் மாதிரி சொல்கிறான். இந்த மாதிரி ஓட்டிங் மாதிரி நடக்குது அதுக்கு. அதுக்கப்புறம் இந்த ஓட்டிங்லாம் போயிட்டு இருக்கும்போதே ஒரு மாஸ்க் மாதிரி கொண்டாடுறாங்க. அந்த மாஸ்க் பார்த்துட்டு என்ன இது மாதிரி நம்ம ஆத்தர் பார்த்துட்டு இருக்க, உனக்கு ஏதாவது வேணும்னு மாதிரி அவங்க அம்மா கேட்குறாங்க. நம்ம அந்த அளவுக்குலாம் இல்லை, வேணாமான்னு மாதிரி அவனும் சொல்லிடுறான். அதுக்கப்புறம் சில்வி எங்கேன்னு மாதிரி நம்ம ஆத்தர் கேட்குறான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து எல்லாரும் வந்து வச்சிருந்தாலே என்ன எங்கே போச்சுன்னு தெரியல, இந்த மாதிரி அவங்க அம்மா சொல்கிறாங்க. சில்வியும் ஒருத்தர் நடந்து போயிட்டு இருக்கா. அவங்க ஒரு ஒரு ஆளை பார்க்குறா. அதுக்கப்புறம் அந்த சீன் அப்படியே கட் பண்ணி இந்த ஓட்டிங் மாதிரி வராங்க. ஓட்டிங் வரும்போது ஒரு லைனை காட்டுறாங்க. அந்த லைன் வந்து ஏ ஏ ரேங்கோட பவர் கொண்டது மாதிரி அதை சொல்லிட்டு இருக்கான். அது ஆரம்ப வேலை 100 கோல்டு அது மாதிரி சொல்லிட்டு அவன் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ அந்த நாட்டை ஆள்ற அரசனோட வந்து பையன் வந்து என்ன பண்ணுறான்னா, அது வேணும் மாதிரி சொல்லும்போது எல்லாரும் பெட் பண்ணிட்டுருக்கும்போது நம்ம கிங்கும் பெட் பண்ணிட்டான் 1000 மாதிரி சொல்லிடுறான். அதுக்கப்புறம் அந்த மானாபிஸ் பவர் வந்து அவனுக்கு போயிடுது. அதுக்கப்புறம் நம்ம அந்த சீன் அப்படியே கட் பண்ணி விட்டு நம்ம ஆத்தர்கிட்ட வராங்க. வந்ததுக்கப்புறம் சில்வி கத்துறா. பக்கமாக போகிறான். அப்படியே அந்த சீன் அப்படியே கட் பண்ணி விட்டு கிங் கிட்ட வராங்க. அவர் வந்து என்ன கேட்டாருன்னா, உங்களுக்கு புதுப்பேட்டை நண்பன் நினைக்கிற மாதிரி அந்த சேலரி சொல்கிறான். இது நான் வச்சுக்க போகிறதில்ல, என் பையன் தான் அதை பார்த்துக்க போகிறான், எந்த அளவுக்கு பார்த்துக்கிறானோ அந்த மாதிரி ரிசல்ட் இருக்கும் இந்த மாதிரி அவன் சொல்கிறான். என்ன பண்ணுவ மாதிரி கேட்கும்போது, நல்லா பண்ணுவேன்ப்பா அந்த மாதிரி அவனும் சொல்கிறான். இந்த மாதிரி சொல்கிறத பார்த்தா இந்த மாதிரி லெசன்ஸ்லாம் குவைட் பண்ண போறியாட்டுங்க மாதிரி அவங்க அம்மா கேட்குறாங்க. அந்த பையனை அம்மா அந்த மாதிரி சொல்கிறான். அவன் சீன் அப்படியே கரெக்ட் பண்ணி விட்டு நம்ம ஆத்தர்கிட்ட வராங்க. நம்ம ஆத்தரை சில்வின்னு கத்திட்டு போகிறான். இவன் வந்து என்ன பண்ணுறான்னா, அதை எடுக்கலான்னு போகும்போது இவன் வந்து வந்துடுறான். அதுக்கப்புறம் இவன் 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 வந்து அவன் தானே கிங்குக்கு சேவை செய்ய வந்த அந்த மாதிரி சொல்கிறான். இவன் கொஞ்சம் குறைச்சது கொடுப்பானே இந்த மாதிரி அவன் நினைக்கிறான். நம்ம ஆத்தர் கேட்குறான் இந்த மாதிரி, எக்ஸ்கியூஸ் மீ சார், நான் பாட்டை நான் எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி கேட்குறான். இப்போ இது ஆக்ஷன் ஹவுஸ் சொந்தமானது இல்லையா, இது தனிப்பட்ட ஒரு மானா பீஸ்ட்டு, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி அவன் இந்த மாதிரி லக்கியான பையன். உன்னோட லிட்டில் ஃப்ரெண்டுமே நல்லா குவைட்டாக டிக்ளைன் ஆகுற மாதிரி சொல்கிறான். புரியாமல் ஓடி வந்து நம்ம ஆத்தரை கட்டி மேலே ஏறிக்குது. நம்ம ஆத்தரை சொல்கிறான், நான் கிளம்புறேன்னு மாதிரி சொல்கிறான். கொஞ்சம் இரு, இது இங்கேயே வெட்டு ப்ரோ, என்னோடய எபிலிட்டிக்கு வந்து இது ரொம்ப ஒர்த்தானது மாதிரி அந்த இவன் மந்திரி சொல்கிறான். அவளோட முழு பவர் என்னால் மட்டும்தான் பயன்படுத்த முடியும், அதனால் என்கிட்டயே கொடுத்துட்டு போயிரு. ஃபயர் பவர் வச்சு அட்டாக்லாம் பண்ணுறான். உனக்கு சான்ஸ் இருக்குது, என்னால் கான்ட்ராக்ட் போட்டு அதை கொடுத்துட்டு போயிரு அது மாதிரி கேட்கும்போது, எதுக்குன்னு மாதிரி அவன் கேட்குறான். நான் ஒரு கான்ஜூர், நான் ராயல் ஃபேமிலிக்காக சர்வீஸ் பண்ணுறேன் அந்த மாதிரி அவன் சொல்கிறான். அப்புறம் மாதிரி கேட்க அதுக்கு அவன் பதில் சொல்கிறான், இந்த கண்ட்ரிக்கு எது பெஸ்ட்டாக இருக்கும், ஃப்யூச்சருக்கு என்ன பண்ணணும் எனக்கு அது மட்டும்தான் தெரியும் மாதிரி அவன் சொல்கிறான். உன்ன மாதிரி ஒரு குழந்தையால் அதை எப்படி புரிஞ்சுக்க முடியும் அந்த மாதிரி அவன் சொல்லிட்டான். இது எல்லாத்துக்கும் அது மாதிரி நம்ம ஆத்திராந்து கிளம்பும்போது, அரச குடும்பத்தை எதிர்த்தீங்கன்னா உனக்கு என்ன ஆகுன்னு தெரியாதான்னு மாதிரி அந்த மந்திரி கேட்குறான். அதனால் அவன் குடும்பம் தான் பாதிக்கிற மாதிரி அவன் சொல்லும்போது நம்ம ஆத்தருக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுது. மறுபடியும் சொல்லுற மாதிரி அவன் ரொம்ப கோபமாக கேட்குறான். யாருன்னா நம்ம ஆத்தர் கேட்குறாப்புல. நம்ம ஆத்தரை காட்டுறாங்க. அப்படியே அதை முறைச்சி பார்க்கும்போது அவன்கிட்ட ஒரு பிளாக் ஆற மாதிரி வெளியே வருது. அது வந்து பிளாக் லிஸ்ட்டு. அந்த பிளாக் லிஸ்ட் வந்து அப்படியே அந்த கண்ணாடியெல்லாம் அப்படியே உடச்சி செதுருது. அதுவும் இல்லாமல் வந்து நம்ம கிங்கை வந்து ஃபீல் பண்ணுறாரு. இது வந்து ரொம்ப அதிகமாக பிளட் லெஸ்ட்டாக இருக்குன்னு மாதிரி ஃபீல் பண்ணுறான். யாருன்னா இந்த நாட்டோட கிங்கை வந்து ஃபீல் பண்ணுறான். கிங் எங்கள் பின்னாடியே இருங்கன்னு மாதிரி சோல்ஜர்ஸும் சொல்கிறாங்க. என்ன ப்ரொடெக்ட் பண்ணாதீங்க, மற்றவங்கள பாருங்கன்னு மாதிரி அவன் சொல்கிறான். அப்போ எல்லோரும் மயங்கி விழுந்துற மாதிரி போகிறாங்க. அதுக்கப்புறம் அந்த சீன் அப்படியே கட் பண்ணி விட்டு நம்ம ஆத்தர்கிட்ட வராங்க. அது இல்லாமல் அவரை வந்து
அவரும் அந்த மாதிரி அதை விட்டு ரிலீஸ் பண்ணி விட்டுறாரு. நான் கொஞ்சம் என்னோட எமோஷன்ஸ் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வைக்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஆத்தர் அப்பா வந்து என்ன பண்ணுறாருன்னா, எவாக்குவேஷன் மற்றெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சாரி அப்பா, தங்கச்சி இந்த மாதிரி சொல்லி எல்லாம் எல்லாம் அழுதுட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் சாரி செல்வின்னு ரொம்ப பயமுறுத்திட்டேன் அந்த மாதிரி சொல்கிறான். அந்த நாட்டு அரசன் வந்து என்ன பண்ணுறான்னா, நீ தானே ரேன் ஒன் லீவின் இந்த ஹெட் ஆஃப் செக்யூரிட்டி இந்த மாதிரி கேட்குறான். அதுக்கு நம்ம அப்பாவும் ஆமான்னு மாதிரி சொல்கிறான். இது வரைக்கும் யார் எவன் வந்தாலும் கண்டுபிடிக்க முடியல இந்த மாதிரி நம்ம கிங் கேட்குறாரு. சாரி மயிலார், கண்டுபிடிக்க முடியல மாதிரி அவனும் சொல்கிறான். ஃபார்ச்சுனேட்டாக அந்த ஆக்ஷனை வந்து கண்டினியூ பண்ண முடியல மாதிரி அவன் சொல்கிறாங்க. அப்போ நல்ல மாதிரி நம்ம அந்த மந்திரி வந்து இதெல்லாம் ரொம்ப அதிகமான டேமேஜு, இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு நாங்கள் பொறுப்பேற்றுக்கிறோம் மயிலார் மாதிரி அவனும் சொல்கிறான். கிட்ட அதை நல்ல ஒரு மானா பீஸ்ட்டு நீ வச்சிருக்கிறது, அதை என்னால் ஒழுங்காக வளர்க்க முடியும், எனக்கு தரையான மாதிரி அந்த அப்படியே ஒன்றுமே தெரியாது ஒன்றுமே நடக்காதமே வந்து கேட்குறான். இங்கே வந்து சொல்கிறாரு, இவன் பேர் செபாஸ்டியன், இவன் வந்து ராயல் ஃபேமிலிக்காக சர்வ் பண்ணுவான், அது இல்லாமல் ஒரு பாடி கார்டு வேறு பல வருஷத்துக்கு இவன் தான் எங்களை பார்த்துட்ருக்கான் மாதிரி கிங் சொல்கிறாரு. மட்டும் இல்லாமல் வந்து எங்கள் ஃபேமிலி வந்து நிறையா முறை காப்பாற்றிருக்கான், தெரிஞ்சு நான் கொடுக்குற சிறந்த பரிசாக இருக்குன்னு நினைக்கிறேன், என்னோட பையனோட பார்ட்னரை வந்து எனக்கு தருவீங்களான்னு மாதிரி கேட்குறாங்க கிங்கு. அவருக்கு மட்டும் இந்த மாதிரி நல்ல பார்ட்னராக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பிரச்சனைலாம் வராது, முன்னாடியே தவிர்க்க முடியுற மாதிரி அந்த கிங் சொல்கிறாரு. ஆத்தரும் இந்த மாதிரி மன்னிச்சிடுங்க மேஜஸ்டின் மாதிரி சொல்லும்போது அவங்க அம்மா தடுத்துடுறாங்க. அது இல்லாமல் அவங்க அப்பா வந்து 2வது டைம் அவங்களை மன்னிப்பு கேட்குறேன், சாரி மேஜஸ்டின் மாதிரி அவங்க அப்பா சொல்கிறாரு. என் பையன் தான் அதை வந்து அடாப்ட் பண்ணான், அதனால் எனக்கு எந்த ஒரு சம்மந்தமே கிடையாதுன்னு மாதிரி சொல்கிறான். என் பையன் வந்து அதே அவனே எடுத்துக்கிட்டான், அதனால் எனக்கு எனக்கு எந்த ஒரு ரைட்ஸுமே கிடையாது அதை கேட்க, அந்த மாதிரி நம்ம அப்பா சொல்கிறாரு. நம்ம அரசரும் என்ன சொல்கிற குழந்தை கேட்கும்போது அவன் பார்க்கும்போது 2 சோல்ஜர்ஸ் வந்து எப்படி பார்க்கணுன்னு கூட தெரியாதா, அவங்க சொல்லிக் கொடுக்கலையா அவங்க அப்பா அம்மா மாதிரி இந்த 2 சோல்ஜர்ஸ் வந்து சொல்கிறாங்க. ஆத்தர் அம்மா வந்து சாரி கேட்டுக்கிறாங்க. இந்த மாதிரி அற்புதமான ஆஃபர் கொடுக்கும்போது நான் தலை வணங்குறேன் மயிலார் அந்த மாதிரி நம்ம ஆத்தர் சொல்கிறான். ஆனால் இதை வந்து என்னால் தர முடியாது மயிலார், அது மட்டும் இல்லாமல் நான் வந்து என்னோட சில்வியை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு நான் தயாராக இல்லை. என்னடா சொல்கிறேன் நீன்னு 2 சோல்ஜர்ஸ் திட்டுறாங்க. அமைதியார் மாதிரி நம்ம சோல்ஜர்ஸ் கிங் சொல்கிறாரு, என்னோட புதுசாக ஆன லயன் தரேன், அதுக்கு பதிலாக அவனோட அதை கொடுத்துட்டு ட்ரேட் பண்ணிக்கலாம் நம்மளோட இதை மாதிரி நம்ம கிங் சொல்கிறாரு. அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி ஆஃபர்லாம் கிடைக்கவே கிடைக்காது, ரொம்ப ரேர் இந்த மாதிரி கிங் சொல்கிறாரு. அந்த மாதிரி பீச்லாம் வந்து வரத்துக்கு ரொம்ப ரொம்ப நாள் ஆகும் வளர்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம கிங் சொல்கிறாரு. மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இது எப்போ ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி சொல்ல முடியாது இது மாதிரி நம்ம கிங் சொல்கிறாரு. மன்னிச்சிடுங்க, என்னோடய டெசிஷன் நான் கரெக்டாக இருக்கேன், நான் 2வது டைம் வந்து உங்கள்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன், கடைசி டைம் சொல்லுறது என்னோட லாஸ்ட் ரெக்வஸ்ட்டு, என்னோட பார்ட்னர் எனக்கு தருவியா மாட்டியான்னு மாதிரி ஒரே நின்றுட்டான் நமக்கு இங்கே. அதுவும் இல்லாமல் நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன்னு சொல்லிட்டு எந்த நின்றுட்டான் நம்ம ஆத்தரு. உங்களோட குழந்தையே நீங்கள் விற்க முயற்சி செய்வீங்களான்னு மாதிரி நம்ம ஆத்தருக்கு ஒரே நாக்காப்புலங்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டான். என்கிட்ட நீங்கள் 3 டைம் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டீங்க, ஆனால் 3மே நான் மறுத்தேன், ஆனால் உங்களோட தகுதியும் மதித்து நான் வந்து என்னால் எனக்கு தெரிஞ்ச ஆன்சர் நான் சொன்னேன் மாதிரி நம்ம ஆத்தர் சொல்கிறான். உங்களோட ஓன் சைட்லேயே வந்து வைப்பீங்கன்னு மாதிரி கிங் லைடர் மாதிரி நம்ம ஆத்தர் கேட்குறான். பக்கத்தில் இருந்து கேட்டு அவனை போங்கிற மாதிரி சொல்கிறான். அந்த 2 சோல்ஜர்ஸ் வந்து அடிக்க வராங்க. நம்ம கிங் வந்து அடிச்சு போடுறான். அது இல்லாமல் அந்த மந்திரி என்ன சொல்கிறான்னா, உன்னை கொல்லக்கூடாதுன்னு பார்க்குறேன், பச்சை குழந்தைன்னு பார்க்குற மாதிரி சொல்கிறான். பீஸ் என்னோடது, அதோட வேல்யூ எனக்கு மட்டும்தான் தெரியும் மாதிரி அவன் சொல்கிறான். நடக்கும்போது இவனே அட்டாக் பண்ணிடுறான், ஃபயர் பவர் வச்சு அட்டாக் பண்ண வரான். நம்ம கிங் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஒரு ஸ்பேஸ் டைமிங் வந்து அப்படி ஸ்டாப் பண்ணி விட்டுறாரு, இவனையும் அவனை தவிர. அதுக்கப்புறம் மாத்தர் வந்து என்ன ஆச்சுன்னு மாதிரி எல்லாம் ஸ்டாப் ஆகி நினைக்கிறாங்க எல்லாருமே. ஆச்சு யாருமே எதையும் அசைய மாட்டேங்கிறாங்க இந்த மாதிரி நினைக்கிறான். அப்புறம் வந்து நம்ம மாத்தர் வந்து உன்னோட பவர் என்கிட்ட ஒர்க் ஆகாது, என்கிட்ட தள்ளி நில்லு, இந்த மாதிரி ஆளெல்லாம் டிஃபீட் பண்ண முடியாது அந்த மாதிரி ரொம்ப பயந்துட்டே சொல்கிறான். மாத்தர் நம்ம வந்து எல்லாம் பிடிச்சி காலை உடச்சி விட்ருவான், ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டான், காலை உடச்சிடுவான். என்னை யாராவது காப்பாற்றுங்க, ஏன் நான் சொல்கிறேன் அவங்க யாருமே கேட்க மாட்டேங்கிற மாதிரி மந்திரி சொல்லுவான். ஆமாம் நீ சொல்ல யாருமே கேட்காது, நீ உயிரோடு இருக்க, நீ கான்சியஸாக இருக்கியான்னு கூட அவனுக்கு யாருக்குமே தெரியாது இந்த மாதிரி நான் சொல்லுவான். நம்ம ஆர்த்தர் நீங்கள் எதுவும் தப்பிப்பீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. அதுக்கப்புறம் நம்ம மந்திரி சொல்கிறான் ராயல் ஃபேமிலி அப்படின்னு சொல்கிறான். நம்ம அதுக்கு ஆதரம் அதை நீயே வச்சுக்கொண்ட மாதிரி அவனும் சொல்லிட்டான் மூஞ்சி வச்ச மாதிரி. அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் கருணை காட்டு மாதிரி நான் அந்த மந்திரி சொல்கிறான். அதுக்கப்புறம் நம்ம இந்த ஸ்பேஸ் டைம் ஸ்டாப் ஆகுது. அப்புறம் வந்து நம்ம ஆத்திரம் மயங்கி கீழே விழுந்துடுறாரு.
எந்திரிக்கிறான். பெட்ல இருந்து படுத்து எந்திரிக்கிறான். அதுக்கப்புறம் நல்ல வேளை என்னால டைம ஸ்டாப் பண்ணும்போது என்னால நடக்க முடியுது இந்த மாரி அவன் சொல்றான். ரொம்ப பெரிய விஷயங்க. எனக்கு இனிமே கொஞ்சம் ட்ரெய்னிங் தேவைப்படுது மாரி சொல்றான். அம்மா வராங்க. நல்ல வேளை உனக்கு ஒண்ணும் ஆகல மாரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் மாத்திரை கேள்வி கேட்குறான். என்னன்னா, நான் மயக்கம் வந்ததுக்கப்புறம் என்னாச்சு? அது மாரி கேட்கும்போது, டாக்டர் சொன்னாங்க இந்த மாரி சீக்கிரமாவே எந்திரிச்சிரு இந்த மாரி சொன்னாங்க. அந்த மாரி நம்ம அம்மா சொன்னாங்க. நல்லா இருக்கியா மாரி எங்க அம்மா கேட்குறாங்க. ஒரு இடத்துக்கு வந்துட்டு. அதுக்கப்புறம் நல்லா இருக்கேம்மா அது மாரி சொல்றான். ஒரு கிளிப்பு மாரி நான் பார்க்குறாங்க. அத பார்த்தோனே இது உன்னோட தங்கச்சிக்கு ரொம்ப பிடிக்கும். இத நீயே குடுத்துரு மாரி சொல்றாங்க. உனக்கு எதாவது வேணும்னா நீயே போய் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்னோட வந்து இப்போ எனக்கு தெரிஞ்சு ஜா வேலைய விட்டுருப்பாருன்னு நினைக்கிறேன் மாரி நினைக்கிறான் நம்ம ஆத்தர். என்ன நினைக்கிற ஆத்தர்? நான் வந்து ஜாப் நானே ஒரு பார்க்கலான்ட்டு இருக்கேன். அது மாரி சொல்றான். அதுக்கப்புறம் அந்த சீன்ல அப்படியே காட்டுறாங்க. அங்க அங்க போயிட்டு இங்க போயிட்டுன்னு காட்டுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து கூட பேசிட்டு இருக்காரு. இத வந்து மணி பிரச்சனை கிடையாது. அதுவும் இல்லாம என் பையன் ஒண்ணும் சாகல. அந்த மாரி சொல்றாங்க. ஆத்தரும் உள்ள வரான். பேசிட்டு இருக்கும்போதே உள்ள வரான். அதுக்கப்புறம் நல்லா இருக்கீங்களான்னு எங்க அப்பா கேட்குறாரு. அதுவும் இல்லாம வாங்கப்பா நீங்க ஃப்ரீ டைம்ல வந்து எனக்கு ஸ்பேர் பண்ணி கொடுங்க. ஸ்பேர்னா சண்டை போடலாம் வாங்க அந்த மாரி கூப்பிடுறான். "ஏய் வந்துட்டியான்னு" மாரி அந்த வந்தவன் கேட்குறான். நடந்த சம்பவத்துக்கு நான் வந்து நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் மாரி கிங் சார்பத்துல கேட்டுக்கிற மாரி சொல்றாங்களே அந்த பெரியவரு. தெரிஞ்ச பையனா இருக்கான். அதுவும் இல்லாம உன்ன அட்டாக் பண்ண வந்தவங்கள வந்து நாங்க வந்து ஃபயர் பண்றோம் மாரி சொன்னாங்க. என் பையன கொல்ல பார்த்துருக்காங்க. அதுவும் இல்லாம கிங் வந்து இந்த மாரி சொல்லியிருக்காரு. அதனால அவங்க விட்டுருக்காங்க மாரி அவங்க அப்பா சொல்றாரு. வந்து உங்க பையன் வந்து ரியலைஸ் பண்ணிட்டான். இந்த மாரி பிரச்சனை கிங் கிட்ட பிரச்சனை பண்ணக்கூடாது இந்த மாரி பேசிட்டு இருக்காங்க. அவருக்கு என்னாச்சு இது மாரி அவருக்கு காலம் இந்த மாரி கேள்விப்பட்டேன். அது உண்மைதான். அதுவும் இல்லாம அவரு இப்போதைக்கு அந்த பொசிஷன விட்டு ரிலீவ் பண்ணிட்டு ட்ரீட்மெண்ட்டுக்காக சென்ட் பண்ணியிருக்கோம் மாரி அப்போ வந்தவர் சொல்றாரு. அதுவும் இல்லாம கண் முழிச்சு கேட்கும்போது நீ தான் அத உடைச்ச மாரி சொன்னாரு. உண்மையா இந்த மாரி எங்க அப்பா கேட்கும்போது இதோட முடிச்சுக்கலாம் மாரி அவரு சொல்ட்டாரு. சோல்ஜர்ஸ் வந்து உங்கள அட்டாக் பண்ண வரும்போது அவர் வந்து உங்கள அட்டாக் பண்ண வரும்போது அவரோட சொல்லால அவரே வந்து மாட்டிக்கிட்டாரு மாரி கதை சொல்றாங்க. பையனுக்கு ரொம்ப அற்புதமான டேலண்ட் இருக்கு. இது நீங்க சொல்லிக் குடுத்த மாரி அவங்க அப்பாவ பார்த்து கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாம எல்லா சார்பா இருந்து நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அது மாரி சொல்றாரு. அவங்க அவங்க அப்பா அத நான் ஏத்துக்கிறேன் மாரி சொல்றாரு. அவங்க குடுத்த காச வந்து ஆத்தாகிட்ட குடுத்து, "இது என்ன பையன்னு எனக்கு தெரியாது. இத நீ செலவு பண்ணிக்கிற மாரி செலவுக்கு வச்சுக்கோன்னு" மாரி அவங்க அப்பா குடுத்துட்டாரு. நேஷனல் எதிர்க்க வந்தாலும் நான் அதுக்கு ஏத்த மாரி பவர்ஃபுல் ஆகுற மாரி சொல்லி அந்த எபிசோட் ரொம்ப இந்த உலகத்துல தான் சின்ன குழந்தை. அதனால ரொம்ப பெயின்ஃபுல்லா தான் இருக்குது மாரி சொல்றான். இந்த நாட்டையே நான் எதிர்க்க துணிஞ்சேன்னா அதுக்கு ஏத்த மாரி பவர்ஃபுல்லா ஒரு இது வேணும்னு மாரி சொல்றான். அந்த சீன் அப்படியே கட் பண்ணி ஒரு ஸ்கூல் மாரி வரான். அப்புறம் அங்க ஒரு ஒரு பறவை வந்து நிக்குது. அது பறந்து போகுது. அத அப்படியே ஃபாலோ பண்ணி போறான் நம்ம ஆத்தர். பாட்டி வந்து சொல்றாங்க, "நான் மேல வெயிட் பண்றேன் ஆத்தர்ன்னு" சொல்லி எபிசோட வந்து அப்படியே முடிக்கிறாங்க. தேங்க் யூ.